பொதுவாக இந்த இரக்கம் அப்படின்றது தகுதி உள்ள ஒருத்தருக்கு அப்படி கொடுக்கப்படுவது அல்ல. இரக்கம் அப்படின்றது தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. விசேஷமாய் நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இல்லை என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு முதல்ல நம்ம சொல்லலாம். ஆனால் அடுத்த டைமும் அந்த பிள்ளை பாசத்தோட இல்லைன்னா ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டா நம்முடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குது. சரி பரவாயில்ல, அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துடலாம். சரி அவன் கேட்குறான்ல, அவன் ரொம்ப வருத்தப்படுறான்ல, அந்த இரக்கம் அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவன் என்ன ஆசைப்பட்டானோ அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அவன் என்ன கேட்டானோ அந்த காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். நினிவே ஜனங்களுடைய பாவம் வான பரியந்தம் எட்டிற்று. அவர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் அனுப்பிட்டாரு. ஆனா அத்தனை ஜனங்களும் ஜெபித்த உடனே ஆண்டவருடைய இரக்கம் அந்த தேசத்தின் மேல கடந்து வருது. ஆண்டவருடைய இரக்கம் அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேல கடந்து வருகிறது. உடனே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கிற்காய் மனஸ்தாபப்பட்டு அவர் இறங்கினதினாலே அந்த தண்டனை அவர்களை விட்டு கடந்து போயிற்று. நான் நம்புறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மாதம் இறங்குகிறதுனாலே நமக்கு இருக்கிற தண்டனைகள் விலக்கப்படும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாற்றப்படும். அவருடைய இரக்கத்தை சுதந்திரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த மாதம் கர்த்தர் இறங்கி ஒரு விடுதலையை தரப்போகிறார். அவருடைய இறங்கியவர் ஒரு உயர்வை தரப்போகிறார். ஆண்டவருடைய கண்களிலே இந்த மாதம் ஒரு பெரிய இரக்கம் எனக்கு கிடைக்க போகிறது. எனக்கு யார் இறங்காவிட்டாலும், எத்தனை பேர் எனக்கு விரோதமாக இருந்தாலும், நான் போய் நிற்கிற இடத்திலே கர்த்தர் எனக்காக இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த காரியம் இந்த மாதம் வெற்றியாய் நடக்கும். இதுவரையிலும் நடக்காத காரியம் இந்த மாதம் நீங்கள் போய் நிற்கும் போது அப்படியே நடக்கும். இது என்ன ஆயிடுச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்திலே கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படும். ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்ட உடனே ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படும். எந்தெந்த இடத்திலெல்லாம் நமக்கு கடினமா இருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் தடையா இருக்கிறதோ, ஆண்டவருடைய இரக்கம் அந்த தடைகளை உடைத்து அந்த கட்டுகளை அவிழ்த்து ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு கொண்டு வருவதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வருவதாக, குடும்பத்திற்கு ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வருவதாக. ஆமென்.